जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो। धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जिससे कभी भी कोई न पूछे अपना तुमने बनाया। तेरी यादों में सुख अनुपम हर पल हमने पाया। दिन रात तू ही गीत होठों पे, दिन रात तू ही गीत होठों पे। बोल तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। उंगली पकड़ के राहों में तेरी हमको चलना सिखाया। भूले हुए हैं तन के नाते जब से तुमको पाया। तेरे आँखों के नूर है हम, तेरे आँखों के नूर है हम। मेरे दिल के दिल हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो। धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे
मन के मीत तुम्ही हो। अंधवाனை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். அந்தவானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. அந்தவானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 6/10/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 24/2/2002. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு बाप को प्रत्यक्ष करने के लिए अपनी व दूसरों की वृद्धि को பாசிட்டிவ் बनाओ. பாபாவை பிரத்யட்சமாக செய்வதற்காக தனது மற்றும் பிறருடைய விருத்தியை பாசிட்டிவாக செய்யுங்கள். आज विश्व कल्याणकारी बाप दादा अपने चारों ओर के बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று விஸ்வ கல்யாணக்காரியான பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். हर एक बच्चे के मन में उमंग देख भी रहे हैं और सुन भी रहे हैं. ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனதிலும் உற்சாகத்தை பார்க்கவும் செய்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். सभी के मन में लक्ष्य एक ही है. எல்லோருடைய மனதிலையும் லட்சியம் ஒன்றே ஒன்று தான். ஜல்தி से जल्दी बाप समान बने. சீக்கிரத்திலும் சீக்கிரமாக பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். लक्ष्य को देख, हिम्मत को देख, श्री संकल्प को देख बाप दादा खुश है. உங்களுடைய லட்சியத்தை பார்த்து, தைரியத்தை பார்த்து, சிரேஷ்டமான சங்கல்பத்தை பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். साथ साथ यह भी देख रहे हैं, கூடவே இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லட்சிய சப்கா बहुत ऊंचे से ऊंचा है. லட்சியம் எல்லாருக்கும் உயர்ந்தாலும் உயர்ந்தது. लेकिन प्रत्यक्ष रूप में लक्षण नंबरवार है. பிரத்யட்சமான ரூபத்தில் இந்த லட்சணம் என்பது வரிசை கிரமமாக இருக்கின்றது. லக்ஷ்ய और लक्षण समान होना அர்த்தாத் நம்மளுடைய லட்சியமோ லட்சணமோ சமமாக ஆவது என்றால் பாப் சமான் பன்னா, பாபாவுக்கு சமமாக ஆவது. जो सेवा की स्टेज पर निमित्त बच्चे हैं वह सदा एक ही संकल्प में रहते हैं. சேவையினுடைய ஸ்டேஜில் யார் நிமித்தமான குழந்தைகள் இருக்கின்றார்களோ அவர்கள் எப்போதும் ஒரே சங்கல்பத்தில் இருக்காங்க. என்ன சங்கல்பம்? பாப்கோ பிரத்யக்ஷ கைசே கரே, பாபாவை எப்படி பிரத்யட்சமாக செய்வது, கப் ஹோகா, எப்போது ஆகும், ஐசே சங்கல்ப் சல்தா ஹேனா, அப்படிப்பட்ட சங்கல்பம் உங்களுக்கு வருகின்றது அல்லவா. பா ஃபிர் பச்சோ சே பூச்சித்தே ஹேன். பிறகு பாபா குழந்தைகளோட கேட்குறாராம், பச்சே आप सभी संपन्न संपूर्ण स्वरूप में स्वयं कब प्रत्यक्ष होंगे. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாம் சம்பன்னமான சம்பூர்ணமான ஸ்வரூபத்தில் எப்போ பிரத்யட்சமாக ஆவீர்கள். பாப் கா क्वेश्चन है बच्चों प्रति. பாபா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். वह डेट भी फिक्स की है. சம்பன்னமாகிறதுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? कि वह डेट फिक्स नहीं होनी है. இல்லை, அந்த डेट फिक्स ஆகவே ஆகாதா. डबल फॉरनर्स कहते हैं कोई भी प्रोग्राम की डेट 1 साल पहले फिक्स किया जाता है. डबल फॉरनर्स என்ன சொல்கிறாங்களா, எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் டேட்டு ஒரு ஆண்டு முன்னாடியே ஃபிக்ஸ் செய்கிறாங்களாம். ஐசே कहते அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. तो बाप कहते हैं, अब बाबा என்ன சொல்லுகிறார், स्वयं को प्रत्यक्ष करने की डेट फिक्स की है. தன்னைத்தான் பிரத்யட்சமாக செய்வதற்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா. மீட்டிங் तो बहुत की है ना. மீட்டிங் நிறையா பண்ணிட்டீங்க. करते ही रहते हैं. மீட்டிங் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். आज फलानी मीटिंग है, कल फलानी, இன்னைக்கு இந்த மீட்டிங், நாளைக்கு அந்த மீட்டிங். अभी भी कितने मीटिंग वाले आए हैं. இப்போ கூட எவ்வளோ பேர் மீட்டிங்காக வந்திருக்கீங்க. 3 மீட்டிங் वाले आज भी बैठे हैं. 3 மீட்டிங்கான சகோதர சகோதரிகள் இன்னைக்கு கூட உட்கார்ந்துருக்கிறாங்க. तो बहुत अच्छा, இது ரொம்ப ரொம்ப நல்லது. लेकिन ஆனால் इस मीटिंग की डेट कौन सी है. இந்த மீட்டிங்குடைய டேட் எது? जो सोचे वही बोलो वही कर्म हो. என்ன யோசிக்கிறீங்களோ அதுவே பேச்சாக இருக்க வேண்டும்.
அதுவே கர்மமாக இருக்க வேண்டும். சங்கல்ப் போல் அவர் கரம் तीनों श्रेष्ठ लक्ष्य प्रमाण हो. உங்களுடைய சங்கல்பமாகட்டும், பேச்சாகட்டும், கர்மமாகட்டும், மூணுமே சிரேஷ்டமான லட்சியத்திற்கேற்ப இருக்க வேண்டும். பார்த்து அதை देखते हैं, बाप दादा பார்க்குறாங்களாம். ये सर्व विश्व कल्याण के निमित्त बने हुए बच्चे, இந்த அனைத்து உலக நன்மைக்காக நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் सर्व आत्माओं के कल्याणकारी प्रत्यरूप में स्टेज पर कब आएंगे? அனைத்து ஆத்மாக்களுக்கும் கல்யாணக்காரி என்ற பிரத்யட்சமான ரூபத்தில் ஸ்டேஜில் எப்போ வருவீங்க? ஹரேக் குப்த் புருஷார்த் மே ஹே, லகன் மே ஹே. ஒவ்வொருவரும் கூட ரொம்ப சீக்கிரட்டாக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள், ஈடுபாடும் இருக்கிறது. எபி பாப்தாதா देखते हैं, இதை கூட பாப்தாதா பார்க்குறாங்க. लेकिन ஆனால் इस विशेष संकल्प की लगन में मगन कब होंगे? இந்த விசேஷமான சங்கல்பத்தினுடைய ஈடுபாடில் எப்போ மூழ்கி போவீங்க? लगन तो है, ஈடுபாடு இருக்கிறது. लेकिन ஆனால் நிரந்தர संकल्प को संपन्न करने में मगन रहना, நிரந்தரமாக இந்த சங்கல்பத்தை சம்பன்னமாக இருப்பதில் மூழ்கி விடுவது, அதாவது அதனுடைய பொருள் என்ன? நிரந்தர इसी संकल्प को पूर्ण करने की प्रैक्टिस कल स्वरूप में होंगे. நிரந்தரமாக இந்த சங்கல்பத்தை முழுமையடைய செய்வதில் ப்ராக்டிக்கல் ஸ்வரூபத்தில் இருப்பீங்க. அப்படி சங்கல்ப பிரத்யக்ஷ கரம் में अंतर है. இப்போ உங்களுடைய சங்கல்பம், பிரத்யக்ஷமான கர்மம், இது ரெண்டுலேயும் டிஃபரன்ஸ் இருக்குது. होना तो है ही, அது அப்படியே ஆய்தான் தீர வேண்டும். और करना भी बच्चों की है, அது கூட யார் செய்ய வேண்டும்? குழந்தைகள் தான். பாப் தோ பேக் போன் ஹை ஹி, பாபா என்னவாக இருக்கிறார்? பேக் போனாக இருக்கின்றார், முதுகெலும்பாக இருக்கின்றார். तो आग बाप दादा देख रहे थे सबसे तीव्र गति की सेवा है. बाप दादा பார்த்துட்டு இருக்காங்களாம், எல்லாத்தை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேவை செய்யணும்னா விருத்தி துவாரா வைப்ரேஷன் ஃபைலானா, விருத்தியின் மூலமாக வைப்ரேஷனை பரப்ப வேண்டும். விருத்தி बहुत तीव्र ராக்கெட் से भी तेज है. இந்த விருத்தியானது தீவிரமான ராக்கெட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. விருத்தி துவாரா வாயுமண்டல் को परिवर्तन कर सकते हो. விருத்தியின் மூலமாக வாயு மண்டலத்தையே உங்களால் மாற்ற முடியும். ஜஹாं चाहो जितनी ஆத்மாவுக்கு பிரதி चाहो, எங்கே விரும்பினாலும் சரி, எவ்வளவு ஆத்மாக்கள் நீங்கள் விரும்பினாலும் சரி, விருத்தி துவாரா பைட்டே பைட்டே பहुंच सकते हो. விருத்தியின் மூலமாக இங்கே அமர்ந்தாலும் கூட அவங்கள போய் சென்றடைய முடியும். விருத்தி துவாரா திருஷ்டி और सृष्टि परिवर्तन कर सकते हो. விருத்தியின் மூலமாக உங்கள் திருஷ்டியை மற்றும் சிருஷ்டியை மாற்ற முடியும். लेकिन ஆனால் एक बात விருத்தி துவாரா சேவா करने में रुकावट डाल रही है. ஒரு விஷயம் விருத்தியின் மூலமாக சேவை செய்வதில் ஒரு தடையை போடுகிறதாம். விருத்தி துவாரா வைப்ரேஷன் ஃபைல்தா, ஏன்னா விருத்தியின் மூலமாகத்தான் வைப்ரேஷன் பரவுகிறது. आपकी जड़ चित्र अब तक लास्ट जन्म तक वाइब्रेशन द्वारा सेवा कर रहे हैं ना. உங்களுடைய ஜட சித்திரங்கள் வைப்ரேஷன் மூலமாக இப்போ வரைக்கும் சேவை செய்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? தேக்கா ஹேனா, பார்த்திருக்கின்றீர்கள் தானே? மந்திர் தேக்கே ஹேனா, கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? டபுள் ஃபாரினர்ஸ் மந்திர் தேக்கே, டபுள் ஃபாரினர்ஸ் கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நை தேக்கே தோ தேக் லேனா, இன்னும் பார்க்கலனா போய் பாருங்க. क्योंकि ஏனென்றால் आपके ही मंदिर है ना, உங்களுடைய கோயில் தானே அது. देखा है ना, பார்த்துருக்கீங்களா? குமாரி आपके मंदिर है या इंडिया वालों के मंदिर है? குமாரிகளுக்கு கோயிலா இல்லை இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கோயிலா? சபீக்கே மந்திர், எல்லாருக்கும் கோயில் இருக்கிறது. அச்சா, நல்லது, முபாரக் ஹோ, வாழ்த்துக்கள். मंदिर की मूर्तियां प्रत्यक्ष रूप में वाइब्रेशन द्वारा सेवा कर रही है. கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் பிரத்யட்சமான ரூபத்தில் வைப்ரேஷன் மூலமாக சேவை செய்து கொண்டே இருக்கின்றன. அர்த்தாத் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பாபா சொல்கிறாங்க, आप आत्माएं मंदिर की मूर्तियां सेवा कर रही है. நீங்கள் மூர்த்திகள் தான்
கோயிலில் சேவையை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். मंदिर की मूर्तियाँ प्रत्यक्ष में वाइब्रेशन द्वारा सेवा कर रही है. अर्थात அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் மூர்த்தியாக இருந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். कितने भक्त वाइब्रेशन द्वारा अपनी सर्व इच्छाएं पूर्ण कर रहे हैं. எவ்வளவு பக்த ஆத்மாக்கள் உங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக தங்களுடைய அனைத்து மன ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். तो हे चैतन्य मूर्तियाँ பாபா நம்மளை அட்ரஸ் பண்ணுறார். ஓ चैतन्यமான மூர்த்திகளே, अपने शुभ भावना की वृत्ति शुभ कामना की वृद्धि से वायुमंडल में वाइब्रेशन फैलाओ. இப்போ உங்களுடைய சுப பாவனையினுடைய விருத்தி, சுப காம்னாவுடைய விருத்தி வாயுமண்டலத்தில் பரப்புங்கள். लेकिन कहना अच्छा नहीं लगता है. ஆனால் என்று சொல்வது அவ்வளோ நல்லா இல்லை. लेकिन कहना पड़ता है, ஆனால் சொல்ல வேண்டி இருக்கிறது. பாண்டவ लेकिन शब्द अच्छा लगता है. பாண்டவர்களுக்கு ஆனால் என்ற வேர்டு பிடிச்சிருக்கா? नहीं अच्छा लगता. அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. लेकिन ஆனால் लेकिन है या खत्म हो गया. ஆனால் என்பது முடிவடைந்து விட்டதா? इसके लिए सबसे सहज विधि है. இதுக்கு ரொம்ப ஈஸியான விதிமுறை என்ன தெரியுமா? பர்லே அரேக் अपने अंदर செக் करो. முதல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் கூட உங்கள் உள்ளுக்குள்ள சோதனை பண்ணுங்கள். अपने अंदर चेक करो, உங்களுக்குள்ள சோதனை பண்ணுங்க. मेरी विरुद्धि में किसी आत्मा के प्रति भी कोई नेगेटिव वाइब्रेशन है. என்னுடைய விருத்தியில் எந்த ஒரு ஆத்மாவின் மீதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதா? विश्व का वायुमंडल परिवर्तन करना है. உலகத்தினுடைய வாயுமண்டலை மாற்றி அமைக்க வேண்டும். लेकिन अपने मन में किसी एक आत्मा की वृद्धि भी अगर वे तो वाइब्रेशन व सच्चा वाइब्रेशन भी नेगेटिव है. மனதில் எந்த ஒரே ஒரு ஆத்மாவின் மேலே வீணான வைப்ரேஷன், உண்மையான வைப்ரேஷன் நெகட்டிவாக இருந்ததுன்னா ஓ விஸ்வ பரிவர்த்தன் கர் நை சகேகா. அவங்க உலக மாற்றத்தை செய்யவே முடியாது. பாதா படுத்தா ரஹேகா, தடை விழுந்து கொண்டே இருக்கும். समय लग जाएगा, நேரமாகும். वायुमंडल में पावर नहीं आएगा, वायुमंडलத்தில் சக்தி வராது. कई बच्चे कहते हैं वह है ही ऐसा. சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம் அவங்க அப்படித்தான், ஹைஹின்னா அப்படி தான் இருக்காங்க இல்லையா. तो वाइब्रेशन तो होगा ना. அப்போ वाइब्रेशन இருக்கும் இல்லையா. बाप को भी ज्ञान देते हैं, बाबा आपको पता नहीं है वह आत्मा है ही ऐसे. பாபாக்கே ஞானம் கொடுக்குறாங்களாம், அந்த ஆத்மா அப்படித்தான் உங்களுக்கு தெரியாதுன்னு. लेकिन ஆனால் बाप पूछते हैं, बाबा கேட்குறாங்க वह खराब है, रांग है, होना नहीं चाहिए. அவங்க தப்பு தான், அவங்க மோசமானவங்க தான், அப்படி இருக்க தான் கூடாது. लेकिन ஆனால் खराब को अपने वृद्धि में रखो. क्या ये बाप की छुट्टी है? அந்த கெட்டதை உங்களுடைய விருத்தியில் வைக்கிறீங்க, அதுக்கு பாபா பர்மிஷன் கொடுத்துருக்காரா? जो समझते हैं बाप की छुट्टी नहीं है वो हाथ उठाओ. பாபா ஒன்றும் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்கள். டிவிமே திக்காவோ, டிவியில் காட்டுங்க. आप देख रही हो ना. दादिயை பார்த்து பாபா கேட்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? याद रखना हाथ उठाया था. நினைவில் வைங்க, கையை உயர்த்தி இருக்கின்றீர்கள். डबल फॉरनर्स ने हाथ उठाया. பாபா கேட்குறாங்க, डबल फॉरनर्स கையை உயர்த்தினீர்களா? बाप दादा के टीवी में तो आ ही रहा है. बाप दादा के टीवीயில் வந்து கொண்டே இருக்கின்றது. जब तक हर ब्राह्मण आत्मा के स्वयं की वृद्धि में कैसे भी आत्मा के प्रति वाइब्रेशन नेगेटिव है, எது வரைக்கும் பிராமண ஆத்மாவில் தன்னுடைய விருத்தியானது எப்படிப்பட்ட ஆத்மாவின் மீதும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் विश्व कल्याण प्रति वृद्धि से वायुमंडल में वाइब्रेशन फैला नहीं सकेंगे. உலக நன்மைக்கான காரியத்தில் விருத்தியின் மூலமாக வாயுமண்டலத்தில் வைப்ரேஷனை பரப்ப முடியாது. எப்பக்கா சமுஜ்லோ, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கித்தனி பி சேவா கரோ, நீங்கள் எவ்வளோ தான் சேவை செஞ்சாலும் சரி, ரோஜ் 8 பாஷன் கரலோ, டெய்லி 8 லெக்சர் பண்ணுங்கள். योग शिविर करा लो, योग शिविर நீங்கள் பண்ணுங்கள். कई प्रकार के कोर्स करा लो, விதவிதமான கோர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. लेकिन
ஆனால் किसी के प्रति भी अपनी वृद्धि में कोई पुराना नेगेटिव वाइब्रेशन नहीं रखो. எந்த ஒரு ஆத்மாவின் மீது கூட பழைய நெகட்டிவ் வைப்ரேஷனை வைக்காதீர்கள். अच्छा वो खराब है, बहुत गलतियां करता है, बहुतों को दिख देता है. அவங்க மோசமானவங்க, நிறைய தப்பு பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு துக்கம் கொடுக்குறாங்க. तो क्या आप उसके दुख देने में जिम्मेवार बनने के बजाय நீங்கள் அவங்களுக்கு துக்கம் கொடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக उसको परिवर्तन करने में मददगार नहीं बन सकते हो. அவங்கள மாற்றி அமைப்பதில் நீங்கள் உதவியாளர்களாக ஆக முடியாதா? दुख में मदद नहीं करना, துக்கத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடாது. उसको परिवर्तन करने में आप मददगार बनो. அதை மாற்றி அமைப்பதில் நீங்கள் உதவியாளர்களாக ஆகுங்க. अगर कोई ऐसे भी आत्मा है जो आप समझते हैं बदलना नहीं है, அப்படி ஒரு ஆத்மா இருக்குது, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க மாறவே மாட்டாங்க. चलो आपके जजमेंट वो बदलने वाला नहीं है, உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க மாறக்கூடியவங்க இல்லை. लेकिन नंबर वार तो है ना. ஆனால் வரிசை கிரமமாக தானே எல்லாருமே இருக்கின்றார்கள். तो आप क्यों सोचते हो ये तो बदलने वाली है ही नहीं. அப்போ ஏன் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, இவங்க மாறவே மாட்டாங்க. आप क्यों जजमेंट देते हो, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. वो तो बाप जज है ना. அதுக்கு யார் ஜட்ஜி? பாபா தான் இல்லையா? आप सब एक दो के जज बन गए हो. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருவர் மற்றவருக்கு ஜட்ஜ் ஆகிடுறீங்க. बाप भी तो देख रहा है, ये ऐसे 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 பாபா கூட தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி. ब्रह्मा बाप को प्रत्यक्ष में देखा, कैसे भी बार बार गलती करने वाली आत्मा रही. பிரம்மா பாபாவை நீங்கள் பிரத்யட்சமாக பார்த்துருக்கின்றீர்கள். எப்படி தான் ஒரு ஆத்மா அடிக்கடி தப்பு பண்ணாலும் கூட बाप दादा ने सर्व बच्चों प्रति याद प्यार देते, सर्व बच्चों को मीठा मीठा कहा. அனைவருக்கும் அன்பு நினைவில் கொடுத்தாரு. கருணை இதயமுடையவர்களாக ஆகியிருந்தார். ஷமா கே சாகர் பனி, மன்னிப்பு கடலாக இருக்கின்றார். लेकिन ஆனால் अच्छा अपने अपने वृद्धि में किसी के प्रति भी अगर नेगेटिव भाव रखा, ஏதோ ஒரு ஆத்மாவின் மீது நீங்கள் நெகட்டிவ் பாவ் வைத்தீர்களானால் इससे आपको क्या फ़ायदा है, அதில் உங்களுக்கு என்ன லாபம்? अगर आपको इसमें फ़ायदा है फिर तो भले रखो. அதில் உங்களுக்கு லாபம் இருக்குன்னா பரவாயில்ல, வைங்க, நீங்கள் छुट्टी है, பாபா விடுப்பு கொடுக்குறார். अगर फ़ायदा नहीं है, परेशानी होती है, அதனால் உங்களுக்கு லாபம் இல்லை, பிரச்சனை ஆகுது, ये बात सामने आएगी, அந்த விஷயந்தான் முன்னாடி வரும். बाप दादा देखते हैं, बाप दादा பார்க்கின்றார். उस समय उसको आईना दिखाना चाहिए, அந்த நேரம் உங்களுக்கு கண்ணாடியை காட்டணுமா. तो जिस बात में अपना कोई फ़ायदा नहीं है, எந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த லாபமுமே இல்லையோ, நாலேஜ் பண்ண அலக் சீஸ், நாலேஜே ராங். நாலேஜ்ஃபுல் ஆகிறது ஒரு தனி விஷயம். என்ன நாலேஜ் இருக்குது, இது தப்பு, இது ரைட்டு. நாலேஜ்ஃபுல் பண்ணா ராங் நஹி है, நாலேஜ்ஃபுல் ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. லேக்கின் ஆனால் விருத்திமே தாரண் கண்ண ஏ ராங், விருத்தியில் அதை தாரணை செய்கிறது தான் தப்பு. क्योंकि बाबा பாருங்க சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறார். ஏனெனில் अपने में ही मूड ऑफ व्यर्थ संकल्प याद की पावर कम नुकसान होता है. உங்களில் முதல்ல மூட் ஆஃப் ஆகுது, வீணான சங்கல்பம் வருது, நினைவினுடைய பவர் குறைஞ்சு போகுது, நஷ்டம் ஏற்படுது. 4 விஷயம் பாபா சொல்கிறார் பாருங்க. ஒன்று மூட் ஆஃப் ஆகுறீங்க, ரெண்டாவது வீணான சங்கல்பங்கள் வருகின்றது, நினைவினுடைய பவர் குறைகின்றது, नष्टमो ஏற்படுகின்றது. जब प्रकृति को भी आप पावन बनाने वाले हो, ये तो आत्माएं हैं. பாபா கேட்குறாங்க, இயற்கையே மாற்றக்கூடியவர்கள் இவங்க ஆத்மாக்கள் தானே. விருத்தி வைப்ரேஷன் और वाइंडल तीनों का संबंध है. உங்களுடைய விருத்தி, வைப்ரேஷன் और वायुमंडलम மூணுக்குமே என்ன இருக்கு, रिलेशनशिप இருக்குது. விருத்தி से वाइब्रेशन होते हैं, वाइब्रेशन से वायुमंडल बनता है. விருத்தியின் மூலமாக வைப்ரேஷன் வருது, வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலம் ஆகுது. லேக்கின் ஆனால் மூல விருத்தி, முக்கியமானது என்ன, மனோ விருத்தி தான், एटीट्यूड தான். अगर आप समझते हो कि जल्दी जल्दी बाकी प्रत्यक्ष हो तो तीव्र का प्रत्यक्षता है,
சீக்கிரமாக பாபா பிரத்யக்ஷம் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு ஸ்பீடில் நீங்கள் முயற்சி பண்ணணுமா अपने वृद्धि को अपने लिए दूसरों के लिए பாசிட்டிவ் தாரண் கரோ. உங்களுடைய விருத்தியை உங்களுக்காகவும் பிறருக்காகவும் பாசிட்டிவாக தாரணை செய்யுங்கள். நாலேஜ்ஃபுல் பலே பனோ, நாலேஜ்ஃபுல்லாக ஆகுங்கள். லேக்கின் अपने मन में நெகட்டிவ் தாரணை கரோ. உங்கள் மனதில் நெகட்டிவை தாரணை செய்யாதீங்க. நெகட்டிவ்க்கு அர்த்தம் பாபா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன். நெகட்டிவ்னா நான் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிச்சடா, குப்பை. अभी अभी वृत्ति पावरफुल करो, वाइब्रेशन पावरफुल बनाओ, वायुमंडल पावरफुल बनाओ. இப்பயே நீங்கள் விருத்தியை பவர்ஃபுல்லாக ஆக்குங்க, வைப்ரேஷனை பவர்ஃபுல்லாக ஆக்குங்க, வாயுமண்டலத்தை பவர்ஃபுல்லாக ஆக்குங்க. क्योंकि அதுக்கு பாபா பாருங்க சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறார். ஏனெனில் சபினே அனுபவம் கரலையா, எல்லாருமே இந்த அனுபவத்தை பண்ணிட்டீங்க. वाणी से परिवर्तन, शिक्षा से परिवर्तन बहुत धीमी गति से होता है. வார்த்தைகள் மூலமாக மாற்றுவது, படிப்பினை மூலமாக மாற்றுவது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும். होता है, கண்டிப்பாக நடக்கிறது. लेकिन बहुत धीमी गति, ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. अगर आप फास्ट गति चाहते हो, நீங்கள் ஸ்பீடை அதிகமாக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்க. नालेजफुल क्षमा स्वरूपन राम दिल बन शुभ भावना शुभ कामना द्वारा वायुमंडल को परिवर्तन करो. பாபா 5 விஷயங்களை சொல்கிறேன். நாலேஜ்ஃபுல்லாகுங்க, க்ஷமா ஸ்வரூபமாக ஆகுங்க, கருணை இதே உடையவங்களாக ஆகுங்க, சுப பாவனா வைக்கிங்க, சுப பாவனா வைங்க. அந்த வாயுமண்டலத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. देखो प्रत्यक्ष देखा है आप सबने, मधुबन में जो भी आते हैं सबसे ज़्यादा प्रभाव किस बात पर पड़ता है? மதுபனில் யார் வந்தாலும் கூட எதனுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கிறது? வாயுமண்டலத்தினுடையது. यहाँ भी चाहे सभी नंबर वार है, இங்கே கூட எல்லாமே வரிசைக்கிரமாக தான் இருக்கின்றார்கள். लेकिन ब्रह्मा बाप की कर्म भूमि है. ஏன்னா இது பிரம்மா பாபா அவருடைய கர்ம பூமி, बाप दादा की वरदान भूमि है, बाप दादानुடைய वरदान भूमि. वो वायुमंडल परिवर्तन कर देता है. அது வாயுமண்டலத்தை மாற்றி அமைத்து விடுகிறது. அனுபவம் है அனுபவம் இருக்கின்றது அல்லவா? तो वाइब्रेशन द्वारा वायुमंडल बनाना ये तीव्र गति की दिल का चाप. வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றுவது இதுதான் ஹை ஸ்பீடுக்கான ஒரு முத்திரை. வாயுமண்டல் தில் மே சப்பு जाता है. வாயுமண்டலம் இதயத்தில் பணிந்து விடுகிறது. சுனி பாத்தே பூல் சக்தி है, கேட்ட விஷயத்தை மறந்து கூட போயிடுவோம். लेकिन वायुमंडल का दिल पर चाप लग जाता है. வாயுமண்டலம் என்பது இதயத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுது. वो भूल नहीं सकता, அது ஒரு பொழுது நீங்கள் மறக்க முடியாது. ஐசே அந்த மாதிரி தானே. तो बाप दादा सुनते रहते हैं प्रतिष्ठा कब होगी. बाप दादा கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம், இந்த பிரத்யக்ஷத்தை எப்போ ஆகும்? आपस में रूहानी तो अच्छी करते हो, உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடலை நல்லா பண்ணுறீங்க. अच्छा, ரொம்ப நல்லது. போலோ பாண்டவ அபி क्या करेंगे? பாண்டவர்கள் இப்போ என்ன செய்வீங்க? வாயுமண்டல் பவர்ஃபுல் பனானா, वायुमंडलத்தை ரொம்ப पावरफुல்லாக ஆக்குங்க. चाहे सेवा के अंदर है, चाहे जो भी स्थान है प्रवृत्ति में हो, तो वायुमंडल पावरफुल. அது சேவை கேந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமானாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வாயுமண்டலத்தை என்ன பண்ணோம்? पावरफुல்லாக ஆக்க வேண்டும். चारों ओर के वायुमंडल अगर संपूर्ण निर्विघ्न, நாலா பக்கங்களில் உள்ள வாயுமண்டலம் சம்பூர்ணமாக தடைகளற்றதாக रहम दिल शुभ भावना शुभ कामना वाला बन जाएगा. கருணை இதயம் உடையவர்களாக, சுப பாவனை சுப காமனா உடையவர்களாக ஆகிவிட்டால் பிரத்யக்ஷத்தமை கோய் தேரி நெய். பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுறதுல லேட்டே ஆகாது. अभी बाप दादा ने जो डेट दी वह बाप दादा को याद है. बाप दादा என்ன டேட்டு கொடுத்தாரோ அது அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. हिसाब तो पूछेंगे கணக்கு கண்டிப்பாக கேட்பார் இல்லையா? हर एक ने अपना अकाउंट तो रखा है ना. ஒவ்வொருவரும் கூட உங்கள் கணக்கை வைத்திருக்கின்றீர்கள் தானே. तो अकाउंट में बाप दादा यही चेक करेंगे. அக்கௌண்ட்டில் கூட பாபா எதை சோதனை பண்ணிவார்? वृत्ति में, दृष्टि में, बोल में, रहम दिल शुभ भावना शुभकामना वाले आत्मा कितने % में रहे. உங்கள் விருத்தியில், உங்கள் திருஷ்டியில், உங்கள் பேச்சில் எவ்வளவுக்கு நீங்கள் கருணை இதயம் உடையவர்களாக,
சுப பாவனை மற்றும் சுப காமனாவுடைய ஆத்மா எத்தனை சதவீதம் ஆகியிருக்கின்றீர்கள்? अभी भी 15 दिन तो होंगे ना, இன்னும் 15 நாள் இருக்குது இல்லையா, ज़्यादा ரொம்ப அதிகங்கிறார். अच्छा किसने नहीं भी किया तो 15 दिन भी कर लेना. யார் இதை பண்ணவே இல்லையோ இன்னொரு 15 நாளில் பண்ணுங்க, பாஸ் கர் लेंगे, பாஸ் ஆகிடுவீங்க. பீத்தி கோ பிந்தி லகானா, கடந்து முடிந்ததுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பது. ராம் கி சிந்து பஞ்சானா, கருணினுடைய சிந்துவாக ஆகிவிடுவீர்கள். ஷமா கே சிந்து பஞ்சானா, மன்னிப்பு கடலாக ஆகிவிடுவீர்கள். பாபா நமக்கு ட்ரில் பண்ண வைக்கிறார். சுனா சபீனே, எல்லாரும் கேட்டீர்களா? अच्छा, ரொம்ப நல்லது. 3 मीटिंग वाले जो आए हैं स्पार्क वाले एक हाथ उठाओ. 3 மீட்டிங் உள்ளவங்க வந்திருக்காங்க. ஸ்பார்க்கில் உள்ளவங்க கையை உயர்த்துங்கள். अच्छा, बहुत अच्छा, ரொம்ப நல்லது. अभी इसी विषय पर रिसर्च करो. இப்போ இந்த விஷயத்தில் ரிசர்ச் பண்ணுங்க. வாயுமண்டல் கைसे प्रैक्टिकल में श्रेष्ठ बना सकते हो. வாயுமண்டலத்தை ப்ராக்டிக்கலாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக எப்படி செய்ய முடியும்? रिसर्च कर रहे हो ना, रिसर्च பண்ணிட்டீங்க தானே. ऐसे वायुमंडल बनाने के लिए क्या क्या वृद्धि में रखना है. அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை பண்ணணும்னா எதெல்லாம் உங்கள் விருத்தியில் வைக்க வேண்டும்? क्या क्या कर्म में करना है, கர்மத்தில் எதெல்லாம் செய்ய வேண்டும்? சம்பர்மே करना है, சம்பந்தம் தொடர்பில் என்ன செய்ய வேண்டும்? अच्छा है, अपने आप को बिजी रखते हो, உங்களை நீங்களே பிஸியாக வைத்திருக்கின்றீர்கள். अच्छी बात, ரொம்ப நல்ல விஷயம். लेकिन ஆனால் बाप दादा प्रैक्टिकल अनुभव देखने चाहते. बाप दादा प्रैक्टिकल இந்த அனுபவத்தை பார்க்க விரும்புகின்றார். कैसे प्रैक्टिकल किया और उसका परिणाम क्या निकला. எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணீங்க, அதனுடைய ரிசல்ட் என்னவாக ஆகட்டது? ஆக बीच में कुछ भी रुकावट आई तो क्या आई. இடையில ஏதாவது ஒரு தடை வந்ததுன்னா என்ன தடை வந்தது? ये अनुभव प्रैक्टिकल करके देखो. இந்த அனுபவத்தை ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்க. சிர்ஃப் பாயிண்ட்ஸ்னே நிக்காலனா, வெறுமனே பாயிண்ட்ஸை மட்டும் எடுக்காதீங்க. ஏ கர்னா நெய் கரோ, இதை செய்யணும்னு யோசிக்காதீங்க, செய்யுங்க. எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இதை செய்யணும் அப்படின்னா யோசிக்கிறது மட்டும்தான், செய்கிறது இல்லை. பாபா சொல்கிறார் கர்னாக கிடையாது, கரோ, செய்யுங்கள். அனுபவம் கற்க எக்ஸாம்பிள் பன்கர் திக்காவோ, அனுபவம் செய்து எக்ஸாம்பிளாக காட்டுங்கள். அவர் எக்ஸாம்பிள் அவருக்கு சகயோகம் தேगा. யார் எக்ஸாம்பிளாக இருப்பாங்களோ அவங்க பிறருக்கு சகயோகம் கொடுப்பாங்க. ठीक है ना, சரிதானே. ये रमेश भाई निमित्त है ना. बाबा रमेश भाई बात சொல்ற. अच्छा है, अभी भी 15 दिन पड़ा है, இன்னும் 15 நாள் இருக்கின்றது. अभी लास्ट नहीं हुआ है, இப்போ முடிவடையவில்லை. अभी बहुत गया लेकिन थोड़ा रहा है, ரொம்ப காலம் போயிடுச்சு ஆனால் கொஞ்சம் காலம் இருக்கிறது. ஸ்பார்க் வாலே ஐசே ப்ராக்டிக்கல் கருத்தை தேக்கோ. ஸ்பார்க்கில் உள்ளவங்க அப்படி ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். அவருக்கும் திக்காவும் பிறருக்கும் காட்டுங்க. டீக்க கரெக்டு தானே. கர் சக்கேங்கே, செய்ய முடியுமா? கர் சக்கேங்கே. மறுபடியும் பாபா கேட்குறான், செய்ய முடியுமா? அச்சா டீக்க, போத் அச்சா, அச்சா, ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. दूसरी मीटिंग के ट्रांसपोर्ट की, இன்னொரு மீட்டிங் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வாலே தோ சப்கே சுக் தேங்க. டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சுகம் கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் வாலே ஹாத் உட்டாவோ, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களாம் கையை உயர்த்துங்கள். அச்சா, நல்லது. பஹனே பஹனோ கே பினா தோ கதி நஹீ ஹை, சகோதரிகள் இல்லாமல் கதியும் கிடையாது. தோ டிரான்ஸ்போர்ட் வாலே கியா கரேங்க, டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? சிர்ஃப் யாத்திரா கராயங்க, வெறுமனே யாத்திரை செய்ய வைப்பாங்கள்ல. டிரான்ஸ்போர்ட்டில் ஐசி ஆப்போஸ் ப்ரோக்ராம் பண்ணாவோ, டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளவங்க தங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுமா. கிசி பி ஆத்மாக்கோ கம்சே கம் சமயமே, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, குறைந்ததிலும் குறைந்த நேரத்தில் துக்கிக்கு துனியா சே பார் கற்கே தோடை சமயக்கிலே சாந்திக்கு யாத்திரா கராசு. துக்கத்தினுடைய உலகத்திலேருந்து கடந்து சாந்தியினுடைய யாத்திரையை செய்ய வையுங்கள். சலோ பரம் தான் தக் பி பहुंचा முஸ்கில் है, அவங்களுக்கு பரந்தாம வரைக்கும் போகிறது வேணால் கஷ்டமாக இருக்கலாம். லேக்கின் துக்க கி துனியா கி சாந்தி கி யாத்திரை தோ கர் சக்தே ஹேன். துக்கமான உலகத்திலேருந்து சாந்தியினுடைய யாத்திரை அவங்களால செய்ய முடியும். வ பிளான் தோ போத் பண்ணாவோ,
அதுக்கு நிறைய प्लान பண்ணுங்க. चारों प्रकार की यात्राएं वालों को बाप दादा का संदेश तो पहुंचा रहे हो. நாலா விதமான யாத்திரைகள்லையும் பாப் தாதானுடைய செய்தி எல்லாருக்கும் கொடுக்குங்க. பहुंचेगाई, அது போய் சேரவும் செய்யும். क्योंकि பாபா சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறா பாருங்க. ஏனெனில் कोई भी वर्ग नहीं आए जाए, எந்த ஒரு வர்க்கமும் விடுபட்டு விடக்கூடாது. ये अच्छा है जो वर्ग की इन्वेंशन निकाली है. இந்த வர்க்கத்தினுடைய இன்வென்ஷன் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அச்சிய உள்ளன்னா नहीं मिले, அப்போ உங்கள்கிட்ட குறை வரையே வராது. लेकिन अभी जो भी वर्ग बने, कितने समय से वर्ग चला रहा, எவ்வளோ காலமாக இந்த வர்க்கத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. वर्ग वालों के लिए बाप दादा का एक संकल्प, வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, விங்ஸில் இருக்கவங்களுக்கு பாப்தாதனுடைய ஒரு சங்கல்பம். பாப்தாதா ने 2-3 बार कहा है लेकिन हुआ नहीं है. பாபா 2-3 தடவை சொல்லிட்டாராம், இன்னும் ஆகலையாம். हर वर्ग ने जो भी जितने समय भी सेवा की है, ஒவ்வொரு விங்கும் எவ்வளோ காலம் சேவை செஞ்சிருந்தாலும் एक वर्ग के विशेष सर्विसबल, चाहे सहयोगी है चाहे ऑफ योगी है, कभी कभी आते हैं, रेगुलर नहीं है. ऐसे हर वर्ग वाले कम से कम 5 तो सब वर्ग के सामने आने चाहिए. அப்பப்போ வரக்கூடியவங்க, சகயோகியாக இருக்கக்கூடியவங்க, ஆஃப் யோகியாக இருக்கக்கூடியவங்க, ரெகுலராக வரல, ஆனாலும் கூட ஒவ்வொரு வர்க்கத்திலேருந்தும் குறைந்தது 5 பேரை मधुबन को கூட்டிட்டு வாங்க. मधुबन ने वह सभी देखें कि वर्ग वालों ने चाहे 12-10, लेकिन 5 तो लाओ पक्के. 10 பேர் 12 பேரை கூட்டு வந்தாலும் கூட 5 பேர் பக்காவை கூட்டு வாங்க. நல்ல சகயோகியாக சேவைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் நிக்கால் சக்தி ஏன்னா உங்களால் அவங்கள செலக்ட் பண்ண முடியும் இல்லையா. वह दादियाँ के ऊपर है. அதையும் பாபா சொல்கிறார், தாதிகளுக்கு மேலே தான். सेवा के निमित्त बनने वाले 5 निकाल सकते हैं या नहीं. சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறவர்கள் 5 பேரை கூப்பிட முடியாதா என்ன. वो फिर बाप दादा से मिलने के लायक हो, அவங்க பாப் தாதாவை சந்திப்பதுக்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். 5 तो निकाल सकते हैं, 5 பேரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஜாதா नहीं कहते 5 बस. பாபா நிறைய சொல்லலாம், 5 பேர் தான் சொல்கிறாரு. तो ये दादियाँ पास करेंगी. அது யாரை கூட்டிகிட்டு வரணுங்கிறத தாதிகள் வந்து பாஸ் பண்ணுவாங்க. என்ஜினியர்ஸ், அடுத்து என்ஜினியர்ஸ் का तो काम ही है प्लान बनाना. என்ஜினியர்ஸுடைய வேலை என்ன, பிளான் பண்ணுறது தான். தீவிர புருஷார்த்த का कोई प्लान बनाया, सिर्फ सेवा का बनाया. தீவிர புருஷார்த்தத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணிங்களா, இல்லை சேவைக்கு மட்டும் பிளான் பண்ணிங்களா. इंजीनियर्स का हर मास तीव्र पुरुषार्थ का कोई नया प्लान बनाना चाहिए. इंजीनियर्सக்கு ஒவ்வொரு மாதமும் தீவிரமான புருஷார்த்துக்கான பிளான் பண்ண வேணும். ராய் தேனி चाहिए, டைரக்ஷன் நீங்கள் கொடுக்கணுமா. फाइनल तो दादियाँ करेंगे, फाइनल दादी பண்ணுவாங்க. दादियाँ आपके साथ ही है, लेकिन इंजीनियर्स और चांस विज्ञान वालों ने ऐसे ही प्लान बनाना चाहिए. தாதி உங்களுக்கு சாத்தியாக இருக்கின்றார்கள், ஆனால் என்ஜினியர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட், ஏன்னா சயின்ஸில் இருக்கவங்க பிளான் பண்ண வேண்டும். ஜல்தி நெய் துனியா ஆஜாய். அதுவும் எதுக்காக, சீக்கிரமாக புது உலகம் வந்து விட வேண்டும். பஸ் यही मीटिंग करते रहेंगे, प्लान बनाते रहेंगे. कब तक இதான் மீட்டிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க, பிளான் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா எது வரைக்கும். கோய் தீவிர கதிக்கு பிளான் பண்ணாவோ, ஸ்பீடு வேகமாக செய்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. क्योंकि ஏனென்றால் लक्ष्य तो आपके वर्ग का यही है. ऐसे प्लान बने तो अपना राज्य जल्दी से जल्दी आए. உங்களுடைய லட்சியமே என்ன, அப்படி நாம் புருஷார்த்தம் பண்ணணும், சீக்கிரமாக புது உலகம் வந்துவிட வேண்டும். ऐसे भी प्लान बनाओ, அதனால் அப்படி கூட பிளான் பண்ணுங்க. சேவம் भी थोड़े समय में ज़्यादा सफलता प्रत्यक्ष दी. சேவையில் கூட கொஞ்ச நேரத்தில் வெற்றி அதிகமாக கிடைக்க வேண்டும். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஐசே பிளான் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க தானே. லாஸ்ட் டர்ன் மே சப் ரிப்போர்ட் சுனேங்க. கடைசி டர்னில் எல்லாருடைய ரிப்போர்ட்டும் பாபா கேட்பாங்க. சஃபல்தா கா தீவிர பனாने का क्या प्लान बना. வெற்றிக்காக தீவிரமான பிளான் என்ன பண்ணீங்க. சிறு பனானா नहीं है, 15 दिन उसका अभ्यास करना. வெறுமனே பிளான் மட்டும் பண்ணக்கூடாதான், அதுக்கான 15 நாள் ப்ராக்டிக்கல் பண்ணணும், ப்ராக்டிக்கலில் கொண்டு வரணும். டீக்கேண்ணா, சரிதானே. அப்படி ப்ராக்டிக்கல் होना है ना. இப்போ ப்ராக்டிக்கலாக ஆக வேண்டும்ல. एक दो में सभी कहते हैं बाप दादा का दौरा प्रत्यक्ष होगा.
ஏன்னா மற்றவருக்கு என்ன சொல்கிறீங்க, பாப் தாதா உங்களுக்கு பிரத்யட்சமாவார். अभी अभी अपने वृत्ति को एकाग्र कर सकते हो. உங்களுடைய விருத்தியை இப்போ ஒருமுகப்படுத்த முடியுமா? காம்பி விடுத்தால் அலைச்சல் மே नहीं आए. உங்களுடைய விருத்தி அலைச்சலில் வரக்கூடாது. அச்சல் ஏகாகிர சக்திசாலி ரஹே. ஆடாத அசையாததாக, கான்சன்ட்ரேஷனாக, சக்திசாலியாக இருக்க வேண்டும். பாபா ட்ரில் பண்ணுறாங்க. चारों ओर के सर्व सभी सब बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து सर्विसेबल குழந்தைகளுக்கு सदा अपने श्रेष्ठ वाइब्रेशन द्वारा सेवा करने वाले तीव्र गति के पुरुषार्थ करने वाले बच्चों को, எப்பொழுதும் தனது சிரேஷ்டமான வைப்ரேஷன் மூலமாக சேவை செய்யக்கூடிய, தீவிரமான ஸ்பீடில் புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சதா சமாக்கே மாஸ்டர் சாகர், மன்னிப்பு கடலாக இருக்கக்கூடிய, மாஸ்டராக இருக்கக்கூடிய, சதா சுப பாவனா சுப காமனா துவாரா, எப்போதுமே சுப பாவனை மற்றும் சுப பாவனா மூலமாக பௌத் கம்ஜோ ஆத்மாவுக்கு அபி சக்திசாலி பனானே, ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்க ஆத்மாவுக்கு கூட சக்திசாலியாக செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் பச்சோங்கோ, மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு பாப் தாதா கா பௌத் பௌத் யாத் பியார் அவர் நமஸ்தே, ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. समय प्रमाण हर कार्य में सफल होने वाले ஞானி து ஆத்மா பவ. நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய ஞானி து ஆத்மாவாக ஆகுக. ज्ञान का अर्थ है समझ. ஞானத்தினுடைய அர்த்தம் என்ன? புரிந்து கொள்ளுதல். समझदार उसे कहा जाता है. सो समय प्रमाण समझदारी से कार्य करते हुए सफलता को प्रत्यक्ष है. புத்திசாலின்னு யாரை சொல்லப்படுகின்றது? நேரத்திற்கு ஏற்ப புரிந்து கொண்டு காரியத்தில் வெற்றி அடைபவர்கள். சமதார்க்கு நிஷானிய, ஒரு புத்திசாலினா அவங்களுடைய அடையாளம் என்ன? கபி தோக்கானே காசக்தி, ஒருபொழுது அவங்க ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். और योगी की निशानी है क्लीन और क्लियर बुद्धि. யோகியினுடைய அடையாளம் என்ன? क्लीन एंड क्लियर बुद्धि. जिसकी बुद्धि क्लीन और क्लियर है, யாருடைய புத்தி க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்குமோ, वह कभी नहीं कहेगा, அவங்க ஒருபோதும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம், पता नहीं ऐसे क्यों हो गया, ஏன் அப்படி ஆச்சு தெரியவே தெரியாது. ये शब्द ज्ञानी और योगी आत्मा नहीं बोल सकती. இந்த வேர்டை ஞானி மற்றும் ஆத்மாக்கள் சொல்ல முடியாது, தெரியாது. ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஓ ज्ञान और योग को हर कर्म में लाती है. ஏன்னா அந்த ஆத்மா ஞானம் மற்றும் யோகத்தை ஒவ்வொரு கர்மத்திலையும் கொண்டு வருகிறது. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. अचल अडोल वही रहते जो अपने आदि अनादि संस्कार स्वभाव को स्मृति में रखते हैं. ஆடாத அசையாதவர்களாக யார் இருக்கின்றார்களா, யார் தனது அனாதி ஆதி சன்ஸ்கார் சுபாவத்தை நினைவில் வைக்கின்றார்களோ அவர்கள். ஆக இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு பாபா என்ன சொன்னாங்க? பாபாவை பிரத்யட்சமாக செய்வதற்காக தனது மற்றும் பிறருடைய விருத்தியை பாசிட்டிவாக ஆக்குங்கள். ஏன்னா விருத்தி மூலமாகத்தான் வைப்ரேஷன் மூலமாகத்தான் வாயுமண்டலம். ஆக நீங்கள் இயற்கையே மாற்றக்கூடியவர்கள். உங்களால் ஆத்மாக்களை மாற்ற முடியாத என்ன? ஐசே ஹே, இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்காதீங்க. பாபா தான் ஜட்ஜி. நீங்கள் யாரையுமே இவங்க இப்படித்தான், இவங்க மாற மாட்டார்கள் அப்படின்ட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கவே கூடாது. அதனால் உங்களுக்கு கருணை இதயம் இருக்க வேண்டும், மன்னிப்பு கடலாக இருக்க வேண்டும், சுப பாவனா சுப காமனா ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீதும் இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பேரில் சில கணங்கள்
அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே, உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே, உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே, இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம். எங்கள் விழியால் காண்பது நம் பரந்தாமத்தை. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும்.
எண்ணங்களானாலும் அதன் விளைவை புரிந்து கொள்ளுங்கள். Though there are waste thoughts, seek to understand the effect of it.